ஸ்கேன் ரிப்போர்ட்டை 47க்கு பதிலா 17 வயசுக்கு பதிலா 47 வயசுன்னு போட்டாங்க சார். இதுதான் இப்போ அலிகேஷன். இந்த 47 வயசு வேற ஒருத்தன் இருக்கிறான், அவன் மாதிரி பேர்ல இன்னொருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துருக்காங்க. ரைட், அவனுடைய ஸ்கேனை வச்சு என் பையனுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, அதனால தான் செத்து போயிட்டான்னு கேஸ் போடுறாங்க. இதே மாதிரி ஒரு கேஸ் மூளையில ஆபரேஷன் பண்ணிட்டாங்க ஜிஹெச்ல. ஸ்கேன் ரிப்போர்ட்டை 47க்கு பதிலா 17 வயசுக்கு பதிலா 47 வயசுன்னு போட்டாங்க சார். இதுதான் இப்போ அலிகேஷன். இந்த 47 வயசு வேற ஒருத்தன் இருக்கிறான், அவன் மாதிரி பேர்ல இன்னொருத்தர் இருக்கிறான், அவனுக்கு அன்னைக்கு ஸ்கேன் எடுத்துருக்காங்க. ரைட், அவனுடைய ஸ்கேனை வச்சு என் பையனுக்கு நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்க, அதனால தான் செத்து போயிட்டான்னு கேஸ் போடுறாங்க. கோர்ட் இஸ் பர்மிட்டிங் மீ டு பி பிரசன்ட் இன்சைட் தி ஆட்டோப்சி ஹால். ஓகே, இட் இஸ் பர்மிட்டட் மீ. நான் உள்ள போய் பார்க்குறேன், பார்த்தா ஆபரேஷன் பண்ணி என்னன்னா 2 பேரும் அவங்க நம்பர் மாறிச்சா மாறியானதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை, மூளையில் ரத்தம் கஞ்சிருக்கு. 2 பேருக்கும் ஒரே ஆபரேஷன், மண்டையை திறக்கணும். 2 பேருக்கும். ஸோ இதனால அவன் சாகவில்லை, அதாவது மருத்துவர்களுடைய நெக்லிஜென்ஸால சாகவில்லை. நான் வெளியே வந்தோன்னு சொன்னேன். அப்ப நான் செய்யறது நல்லது தானே. இது நீங்க நான் இல்லாம பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பான், டாக்டர் ஏமாத்திட்டாங்க. அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த பேரை நான் அன்னைக்கே நீக்கித்தானே வெளியே வரேன். போலீஸ் அடிச்சு கொண்டான்னு சொன்னீங்க, நான் அன்னைக்கு அந்த பேரை நீக்கித்தானே வெளியே வரேன். அப்ப உங்களுக்கு தேவையானப்ப நீங்க விட்டுருவீங்க.